This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலுக்கு வந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட நிலையில் பெரியார் நினைவிடத்தில் விஜய் மரியாதை செலுத்தியிருக்கிறார். பெரியார் திடலுக்கு சென்று மரியாதை செலுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியை சந்தித்து அவருடன் வாழ்த்து பெற்றிருக்கிறார். சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியை சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்றிருக்கிறார். முதலமைச்சர் விஜயுடன் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், வெங்கட்ரமணன் உள்ளிட்டோரும் உடன் இருக்கிறார்கள். பெரியார் திடலில் முதலமைச்சர் விஜய் தற்போது இருக்கிறார். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியை நேரில் சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்றிருக்கிறார். முதலமைச்சராக இன்று காலையில் பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் தலைமைச் செயலகம் சென்றார். முக்கிய கோப்புகளில் 3 திட்டங்களுக்கு அவர் கையெழுத்திட்டார். அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நேராக பெரியார் திடலுக்கு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியை சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்றிருக்கிறார். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியை சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்றிருக்கிறார். அவருடன் அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் ஆகியோரும் உடன் இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், என்ன விவரம்? தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பெரியார் திடலில் தற்போது பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக சற்று முன்னதாக வந்த அவர் திராவிடர் கழகத்தை தலைவரான வீரமணியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் தான் அவர் தமிழக முதல்வரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் பெரியார் நினைவிடத்திற்கு சென்று தற்போது மலர் வளையம் வைத்து மரியாதை செய்து வரும் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக தாவேக தலைவர் விஜய் இன்று காலை நேரு மைதானத்தில் தமிழக முதல்வராக பதவியேற்றார். அவருக்கு தமிழக ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிலையில் தான் தலைமைச் செயலகம் சென்ற அவர் அங்கு வந்து முறைப்படி கையெழுத்திட்டு கோப்புகளில் கையெழுத்திட்டு முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் பதவியேற்ற பின் முக்கியமாக சில 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்களுக்கான வெற்றி பயணம், சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு அடிப்படை, போதையில்லா தமிழகம் உள்ளிட்ட கோப்புகளில் கையெழுத்திட்டார். இந்த நிலையில் தனது கொள்கை தலைவர்களின் ஒருவரான பெரியாரின் நினைவிடத்திற்கு தற்போது வருகை தந்துள்ளார் திரு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். அவரோடு சேர்ந்து அவரது கட்சியின் அமைச்சர்களான திரு செங்கோட்டையன் அவர்களும், அதே போன்று ஆதவ் அர்ஜுனா மற்றும் ராஜ்மோகன் உள்ளிட்ட அமைச்சர்களும் தற்போது அவருடன் வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது பெரியார் நினைவிடத்திற்கு சென்ற அவர் அங்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செய்து வரும் காட்சியை நேரலை வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திராவிட கழக தலைவர் வீரமணி அவரு நிறைய நேரம் பேசிக் கொண்டிருந்தார். அன்பரசன், இருவருக்குள்ளான உரையாடல் என்னவாக இருந்தது? நிச்சயமாக இன்று தாவேக தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட பின் இன்று காலையே வந்து நேரடியாக பெரியார் திடலுக்கு வருவதாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் பெரியார் திடலுக்கு வருகை தந்து பெரியாரின் நினைவிடத்திற்கு அவர் சென்று மலர் வளையம்
வைத்து மரியாதை செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. ஆனால் தொடர்ச்சியாக இதர பணிகள் இருந்ததால் அந்த பணிகள் தொய்வடைந்து சரியாக 3 மணி அளவில் அதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டு தற்போது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களும் மற்றும் அவருடன் சேர்ந்து அவரது கட்சி அமைச்சர்கள் தற்போது வருகை தந்து பெரியார் நினைவிடத்தில் தற்போது மலர் வளையம் வைத்து மரியாதை செய்து வருகிறது. இதற்கு முன்பாகத்தான் திராவிடர் கழகத்தின் தலைவரான கி வீரமணி அவர்களை சந்தித்து நேரில் சந்தித்து ஆட்சி பெற்றிருக்கிறார். குறிப்பாக தான் முதலமைச்சராக பதவியேற்ற பின் அவரை முதல் முறையாக சந்திக்கிறார். இதனால் அவரை சந்தித்து நேரில் வாழ்த்து பெற்றதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலுக்கு முதலமைச்சர் விஜய் வந்து பெரியார் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதேபோல திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியிடம் அவர் வாழ்த்துக்களை பெற்றுச் சென்றிருக்கிறார். இன்று காலை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலகத்திற்கு சென்று முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதற்கு பிறகு அதிகாரிகள் அமைச்சர்களுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தற்போது பெரியார் திடலுக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார். தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் முதலமைச்சர் விஜய் தற்போது பெரியார் திடலுக்கு வந்திருக்கிறார். பெரியார் நினைவிடத்தில் அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். முதலமைச்சருடன் அமைச்சர்கள் செங்கோட்டையன், நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா, அருண்ராஜ் உள்ளிட்டோரும் உடன் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருந்த நிலையில் அவர் தலைமைச் செயலகத்திற்கு சென்று முதல் 3 திட்டங்களில் கையெழுத்திட்டார். அதற்கு பிறகு அமைச்சர்கள் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு நேராக பெரியார் திடலுக்கு வந்து பெரியார் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அதனைத் தொடர்ந்து திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியிடம் வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். தமிழக வெற்றிக் கழகம் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கும் பெரியாரின் நினைவிடத்தில் தற்போது முதலமைச்சர் விஜய் மரியாதை செலுத்தியிருக்கிறார்.
பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கும் தாவேக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் தனது கொள்கை தலைவர் பெரியாரின் நினைவிடத்தில் தற்போது மரியாதை செலுத்தியிருக்கிறார். வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலுக்கு சென்று அவர் மலர் தூவி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். அதேபோல திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியை நேரில் சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்றார். முதலமைச்சர் விஜயுடன் அமைச்சர்கள் நிர்மல்குமார், செங்கோட்டையன், ராஜ்மோகன், அருண்ராஜ், ஆதவர்ஜுனா ஆகியோரும் உடனிருக்கிறார்கள். இன்று காலை தமிழ்நாடு முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அந்நிமிடமே முக்கியமான 3 திட்டங்களில் அவர் மேடையிலேயே கையெழுத்திட்டார். இந்நிலையில் அத்திட்டங்கள் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் அதிகாரிகளோடு ஆலோசனையும் மேற்கொண்டார். தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் அதிகாரிகளோடு ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்த பிறகு அவர் பெரியார் திடலுக்கு சென்றிருக்கிறார். தாவேகாவின் கொள்கை தலைவர்களுள் ஒருவர் பெரியார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கொள்கை தலைவர் பெரியாருக்கு தனது மரியாதையை செலுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். பெரியார் திடலில் பெரியார் நினைவிடத்தில் அவர் மலர் தூவி மரியாதை செலுத்திய பிறகு அங்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியை நேரில் சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்றிருக்கிறார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.